அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளுன்னு சொல்லலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் டேங்க, மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது 25/2/2025 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா இந்த 777 காம்பினேஷன் இருக்குது. அதாவது ஒரே நம்பரை ரிப்பீட்டடாக வருது பாருங்கள், அதை தான் நம்ம போர்ட்டல் டே ஏஞ்சலுக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாள் நாளைக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, மாபெரும் சக்திகள், இந்த 3 சக்திகளையும் இணையக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரே கல்லில் 3 மாங்காங்க. ஒரே நாளில் உங்களுடைய 3 விதமான வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா 3 நாளில் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டே, அதாவது இந்த 777 அப்படின்ற நம்பர் ரிப்பீட்டடாக வருது. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான 3 சக்திகள் இணையும் நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த 777 காம்பினேஷன் நாளைக்கு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது நாளைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 25/2/2025ங்க. இந்த ஃபர்ஸ்ட்லேயுமே இந்த 2யும் 5யும் கூட்டினீங்கன்னா 7 வரும். அதே போல் கடைசியில் இந்த 25 கூட்டினீங்கனாலும் 7 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 25 இந்த 2 கடைசியில் வர 25 கூட்டினீங்கன்னா 16 வரும். அதை 1 + 6 = 7. பார்த்தீங்கன்னா 777 அப்படின்ற நம்பரோட சேர்க்கை நாளைக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாது, பிரதோஷமும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம். அதாவது சிவபெருமானுடைய பரிபூரண அருளும், விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருளும், முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலும் 3 நாளிலே நிறைவேறும். உங்களுடைய 3 வேண்டுதல் 3 நாளில் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய நாளில் கண்டிப்பாக விட்டுடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். காலையில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். அந்த நேரமும் உங்களால் செய்ய முடியலனா நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் தேவைப்படும். ஒரு பேப்பர் தேவைப்படும். ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென் தேவைப்படும். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவைப்படுறது. இதை நீங்கள் எப்படி செய்யணும்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுடைய விருப்பம் என்னவோ எந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்கும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் ஒரு விருப்பம் நிறைவேறுனாலும் செய்யலாம், 3 விருப்பம் உங்களுக்கு நிறைவேறுனாலும் தாராளமாக செய்யலாம். 3 விருப்பத்திற்கும் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் இருந்தால் போதும். இதை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய நேரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியலனா வெளியில் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் இந்த 777 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க. அதை அப்படியே தனியாக வச்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய விருப்பம் என்னவோ, ஒரு விருப்பம்னா அந்த விருப்பத்தை நடந்து முடிஞ்சது போல் 7 முறை நீங்கள் எழுதுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுடைய 3 வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் உங்களுடைய வேண்டுதலை 7 முறை எழுதிட்டீங்க. அடுத்த பேப்பரில் இன்னொரு வேண்டுதலை 7 முறை எழுதிட்டீங்க. இன்னொரு பேப்பர் 3வது பேப்பரில் உங்களுடைய வேண்டுதலை 7 முறை எழுதிட்டீங்க. அவ்வளோதான். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த 3 பேப்பரையுமே ஒன்றா சேர்த்து மடித்து அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலை, அதாவது பிரியாணி இலையில்
777 எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதையும் வச்சு உங்கள் 2 கைகளும் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்த இந்த 777 ஏஞ்சலுக்கு நன்றியை சொல்லுங்கள். அதே போல் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லுங்கள். இப்படி சொல்லிவிட்டு ஒரு கண்ணாடியாலான பாட்டிலு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கண்ணாடியாலானது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்ச அந்த பிரியாணி இலை, அதாவது 777 அப்படின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள், அந்த பிரியாணி இலை, உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பேப்பரை அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுடுங்க. அது முழுக்க ஒரு கைப்பிடி அளவு அரிசி, எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, அந்த அரிசியை அந்த டப்பா முழுக்க நிரப்பிடுங்க. அந்த பிரியாணி இலையும் அந்த பேப்பரும் வெளியில் தெரியாத அளவுக்கு முழுசாக அதில் நீங்கள் அரிசியை போட்டு மூடிடுங்க. அதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை தூவிடுங்க. இப்படி தூவிட்டு அந்த பாக்ஸை நல்லா டைட் பண்ணி உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுடுங்க. அதாவது வடகிழக்கு மூலையில் வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சுதுன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே இந்த பாக்ஸை நீங்கள் வச்சிடலாம். நாளைய தினம் முழுக்க அந்த பாக்ஸ் பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு வேண்டுதலுக்கும் நீங்கள் செய்யலாம், 3 வேண்டுதலுக்கும் செய்யலாம். ஒரு வேண்டுதல்னால் ஒரு பேப்பரில் 7 முறை எழுதி வைங்க. உங்களுடைய 3 வேண்டுதல்னால் 3 பேப்பரில் எழுதணும். பிரியாணி இலை 1 மட்டும் இருந்தால் போதும், 3 வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் யாருக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். 3 பேருக்காகவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்படி நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டீங்க இல்லையா, நாளை முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும். நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுடுங்க. யாருக்குமே தெரிய வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுடுங்க. இது போல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த அரிசி, அந்த பேப்பரு, அந்த பிரியாணி இலை எடுத்து ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. சப்போஸ் அதில் நீங்கள் 3 வேண்டுதல் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதில் 1 நிறைவேறினாலும் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கக்கூடிய அரிசி, பிரியாணி இலையை நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். இது போல் நாளைய நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக இதை நீங்கள் செய்யுங்க. வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் பூஜை ரூமுக்கு போகக்கூடியவராக இருந்தால் இந்த பாக்ஸை வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைங்க. அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மறைச்சி வைக்கலாம். சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் தீபம் ஏற்ற வேண்டாம். நான் சொன்ன முறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.